Causal reasoning favors encoders on the limits of decoder-only models. Presentationக்கு வெல்கம். இந்த ரிசர்ச் அமாட்டியா ராய் et al. கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது டிசம்பர் 2025ல பப்ளிஷ் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோட கீ ஃபைண்டிங்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ரிசர்ச் எந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இல்லைன்னா LLMs ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸாக மாறிடுச்சு. இது ஹியூமன் லைக் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் ஜென்ரேட் பண்ணியும் செய்யும். உங்கள் ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு காரணமான ஒரு கீ டெக்னாலஜிங்கிறது இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங் இல்லைன்னா ICL. இது LLMs ப்ராம்ப்டுக்குள்ளேயே கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸில் இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் காசல் ரீசனிங் சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ரீசனிங்கை பற்றி பேசும்போது ICLோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். AI சிஸ்டம்ஸுக்கு காசல் ரீசனிங் ரொம்ப முக்கியம். இது அவங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் எடுக்கவும் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் சேஃப்டியும் என்ஷூர் பண்ணவும் உதவும். இந்த மாதிரி ரீசனிங்க்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் மாறினாலும் கன்க்ளூஷன்ஸ் ஆக்யூரேட்டாக இருக்கணும்னு என்ஷூர் பண்ணணும். இந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் LLM ஆர்கிடெக்சர்ஸ் எஸ்பெஷலி ஸ்டாண்டர்ட் இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங் அப்ரோஸாக கம்பேர் பண்ணும்போது பெட்டர் சூட்டடாக இருக்குமான்னு எங்கள் ரிசர்ச் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்பெஷலி கிரியேட் பண்ணின டேட்டா செட் யூஸ் பண்ணி லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் LLM ஆர்கிடெக்சர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். என்கோடர்ஸ் டீகோடர்ஸ் ரெண்டும் சேர்ந்த மாடல்ஸும் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த மாடல்ஸ் ரெண்டு மெயின் சினாரியோஸில் இவாலுவேட் பண்ணப்பட்டது. ஒன்று நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, இன்னொன்று ஸ்கிராம்பிள்ட் நான் நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அண்டர்லைங் லாஜிக்கை கிராஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு. இந்த மாடல்ஸ் ஜீரோ ஷார்ட் லேர்னிங்கில் எந்த எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கல, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஃபியூ ஷார்ட் லேர்னிங்கில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கப்பட்டது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நாங்கள் பார்த்தோம். இந்த மாடல்ஸில் சிலதை நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்கலி ரீசனிங் டாஸ்க்காக எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸோட ரா கேப்பபிலிட்டிஸ் காசல் ரீசனிங்காக ஸ்பெஷலி டிசைன் பண்ணின கேப்பபிலிட்டிஸ் கூட கம்பேர் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எங்கள் ஃபைண்டிங்ஸில் பார்த்தா ரிலையபிள் காசல் ரீசனிங்க்கு இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங் மட்டும் போதாதுன்னு தெரியுது. CL யூஸ் பண்ணுற LLMs இன்புட்டோட சூப்பர்ஃபிஷியல் ஃபீச்சர்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்கரெக்ட் கன்க்ளூஷன்ஸுக்கு வழிவகுக்கும். டேட்டாவில் சேஞ்சஸ் வரும்போது டீகோடர் ஒன்லி மாடல்ஸ், அதாவது காமன் LLM ஆர்கிடெக்சர் ரொம்ப ஃப்ராஜைலாக இருக்கும்னு நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்கோடர் இல்லை என்கோடர் டெக்கோடர் ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாடல்ஸ் எஸ்பெஷலி ஃபைன் டியூன் பண்ணினதுக்கு அப்புறம் ரொம்ப ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நான் நேச்சுரல் லாங்குவேஜ் சினாரியோஸ்லேயும் கூட அவங்க ரீசனிங் அபிலிட்டிஸ் ஜெனரலைஸ் பண்ணுறதுல ரொம்ப பெட்டராக இருந்தாங்க. இது வெயிட் பேட்டர்ன்ஸ் டிபெண்ட் பண்ணாமல் ட்ரூ லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ண டிசைன் பண்ணது. சில பெரிய என்கோடர் ஒன்லி மாடல்ஸ் இந்த ரிசல்ட்ஸோட மேட்ச் ஆகிறதோ இல்லைன்னா சர்பாஸ் பண்ணுறதோ தான் இருக்கும். ஆனால் இதுக்கு கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட்டும் ப்ராசஸிங் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரிசல்ட்ஸில் இருந்து ஒரு LLMோட ஆர்கிடெக்சரல் டிசைன் அதோட காசல் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியுது. என்கோடர் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்ஸில் அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவங்க இன்புட்டை ஹோலாக ப்ராசஸ் பண்ணி ஜெனரலைஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணிடுவாங்க. காசல் ரீசனிங்க்கு மல்டி ஸ்டெப் ரூல் பேஸ்ட் டிடக்ஷன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு இந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் காட்டுது. டீகோடர் ஒன்லி மாடல்ஸ் சீக்வெண்ட்லி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். அதனால காம்ப்ளெக்ஸ் ரீசனிங் சயின்ஸில் எஸ்பெஷலி இன்புட் பெர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணலைன்னா இல்லை டேட்டாவில் சட்டில் ஷிஃப்ட்ஸ் இருந்தால் அது ஸ்ட்ரகிள் பண்ணும். இந்த மாடல்ஸில் எஸ்பெஷலி ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ஸில் இம்ப்ரெசிவ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் எஃபிஷியன்ட் அண்ட் டிபெண்டபிள் காசல் ரீசனிங்க்கு எஸ்பெஷலி பொட்டென்ஷியல் டேட்டா வேரியேஷன்ஸ் இருக்கிற சினாரியோஸில் டார்கெட்டட் ஃபைன் டியூனிங்கோட என்கோடர் டீகோடர் ஆர்கிடெக்சர்ஸ் இன்னும் ப்ராக்டிக் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனாக இருக்குன்னு எங்கள் ஒர்க் ஹைலைட் பண்ணுது. இன் சம்மரி, இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் ரிமார்க்கபிள் அபிலிட்டிஸ் அன்லாக் பண்ணியிருந்தாலும் காசல் ரீசனிங்க்கு அது சில்வர் புல்லட் இல்லைன்னு எங்கள் ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர்ட் ரூல் பேஸ்ட் டிடக்ஷன்ஸ் தேவைப்படுற டாஸ்க்ஸுக்கு என்கோடர் அண்ட் என்கோடர் டெக்கோடர் ஆர்கிடெக்சர்ஸை கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணால் சுப்பீரியர் ரோபஸ்ட்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி கிடைக்கும்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம எப்படி LLMs டிப்ளாய் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கு. ரிலையபிள் காசல் ரீசனிங் ரொம்ப முக்கியம்னாலும் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் பட் எஃபெக்டிவ் ஆர்கிடெக்சர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது வைஸ் சாய்ஸாக இருக்கும். இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங்கோட ஈஸ் ஆஃப் யூஸையும் என்கோடர் பேஸ்ட் சிஸ்டம்ஸோட ரோபஸ்ட் ரீசனிங் பவரையும் மெர்ஜ் பண்ணுற வழியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபியூச்சர் ரிசர்ச் தேவை.